என்ன இருந்தால் பண்ணதுக்கு அப்புறம் தனுஷ் பிரதர் கூப்பிட்டாரு. வில்லத்தனமான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு பண்ண மாட்டேனா அப்படின்னாரு. நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு கதையாக இருந்துச்சு, ஒரு யதார்த்தமாக எடுத்திருக்காரு. ஸ்க்ரீனில் ஒரு அசுரத்தனமான நடிப்பு அண்ட் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. வணக்கம் மதுரை, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இங்கே வந்தது. ஏன்னா போன ஈவெண்ட் கோயம்புத்தூரில் நடந்தப்போ என்னால் பல தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் போக முடியல. ஸோ இங்கே நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்காக ட்ராவல் பண்ணி இன்னைக்கு காலையில் தான் லேண்ட் ஆனேன். ஏன்னா மதுரைனாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப யதார்த்தமானவங்க, அன்பை காட்டுறதுல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. இன்னும் ஒரு க்ளோஸ் பிணைப்பு இருக்குது மதுரையோட எனக்கு. உங்கள் ஊர் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஸோ மதுரை மாப்பிள்ளைன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது எனக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரையும் இங்கே பார்த்ததில். அதுவும் சுட சுட இட்லி 24 hours இங்கே கிடைக்கும் மதுரை மண்ணில். ஸோ இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது, ப்ரொமோஷனுக்காக சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அஃப்கோர்ஸ் பார்த்திபன் அண்ணா சொன்னார், ஒரு ஹீரோவாக இருந்துட்டு நீங்கள் திருப்பி இப்படி ஒன்று பண்ணுறது ரொம்ப தைரியம் வேணும்ன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா என்ன இருந்தால் பண்ணதுக்கப்புறம் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சது உண்டு. பட் அதுக்கான சரியான கதை அமையலை. பட் திடீர்னு தனுஷ் பிரதர் கூப்பிட்டாரு, அஸ்வின் என்ற கதாபாத்திரம் சொன்னார். பட் எனக்கு வந்து என்னென்னா, கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக ஏதாவது முக்கியமாக இருக்கும், இல்லைனா கூப்பிட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஒரு இயக்குனராக அவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. ஐ திங்க் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கதாபாத்திரத்தை கையாண்ட விதம், இது வந்து கதையில் ட்ராவல் ஆகிற விதம், இதுக்கான ஒரு ஃபினிஷிங், எந்த இடத்துலையுமே அதை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருந்தார். ஸோ தேங்க்யூ தனுஷ் பிரதர் சார். நிறைய அனுபவங்கள், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆக்டராக தனுஷ் பிரதர் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அதாவது ஸ்க்ரீனில் ஒரு அசுரத்தனமான நடிப்பு. ஆனால் ஒரு இயக்குனராக அவர் கூட ஒர்க் பண்ணும் போது தான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு தெளிவான ஒரு இயக்குனர். அதான் நாம் ஆல்ரெடி நாங்கள் ஆடியோ லான்ச்சில் நிறைய பேசியிருக்கோம். ஐ திங்க் அது திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ஹியூமன் பீயிங். அவ்வளோ அவங்க கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் அவ்வளோ சந்தோஷமாக அழகாக அவங்கள வச்சுருப்பார். அதே மாதிரி தான் எங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சரி, எங்கள் யூனிட் எல்லாரையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தார். அண்ட் நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து நான் வியந்திருக்கேன். என்னென்னா திடீர்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு பேக்கப் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ரோட்டு கடையில் நின்று எங்கே சாப்பிடுவோமா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் திடீர்னு காலையில் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா பைக் 2 வச்சுட்டு நாங்கள் பைக்கில் போய் ஷூட்டிங் போனது உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ யதார்த்தமாக இருக்கிறது இல்லை. பட் ஹீ இஸ் வெரி வெரி ட்ரூ டு ஹிம்செல்ஃப். ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ லாயல் ஃபேன்ஸ் பிரதர். ஸோ இட்லி கடை எனக்கு வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். எனக்கு வந்து துளி அளவு கூட எனக்கு வந்து இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கதை அந்த மாதிரியான ஒரு கதை, இப்படி ஒரு கதையில் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஸோ இது வந்து நிச்சயமாக நம்மளோட மண் சார்ந்த ஒரு கதையாகவும், ஐ திங்க் பார்த்திபன் அண்ணா சொன்ன மாதிரியும் அண்ட் இளவரசி சார் சொன்ன மாதிரியும் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு கதையாக இருந்துச்சு. ஒரு யதார்த்தமாக எடுத்திருக்காரு. அண்ட் அதில் எல்லா நடிகர்களையும் வச்சு அவ்வளோ அழகாக அவர் வேலை வாங்கின விதம் வாஸ் அமேசிங். நிச்சயமாக உங்களுக்கு October 1 உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும், படமாக இருக்கும். குடும்பமாக நீங்கள் வந்து படத்தை பார்க்கலாம். அண்ட் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது படத்தில். அஃப்கோர்ஸ் நான் இருக்கிறதுனால ஆக்ஷனும் இருக்குது. ஸோ அது சிறப்பாகவே இருக்கும். இன்னும் எப்படி தனுஷ் பிரதர் ஒரு நல்ல ஒரு ட்ரூவான பர்சன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஒருத்தர் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. எந்த லெவலுக்கு வேணால் போய் அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர். ஏன்னா பிகாஸ் நான் பழகுனப்போ திடீர்னு என்னோடய ரெட்டத்தலை, அடுத்த படம் ரெட்டத்தலையில் தனுஷ் பிரதர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, கண்ணம்மா கண்ணம்மா. அது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு.
அது வந்து எப்படின்னா படம் முடிஞ்சிருச்சு, அந்த ஒரு பாட்டு மட்டும் இருந்துச்சு. அதை நான் வந்து டீம் ஃபுல்லாகவே வந்து தனுஷ் பிரதர் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி தானே, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. பிகாஸ் ஆல்வேஸ் நான் ஆப்ளிகேஷனாக யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். பட் எல்லாரும் சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் போய் கேளுங்க, தனுஷ் பிரதர் உங்களை ரொம்ப பிடிக்கும், அவரை வந்து நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னாரு. ஸோ போய் டியூனை போட்டு காமிச்சிட்டு அவர் ரசிச்சுட்டே இருந்தார். அப்புறம் டியூனை போட்டு, இல்லை பிரதர் இது நீங்கள் பாடினா நல்லாயிருக்கும், பண்ணுறேன் பிரதர் அப்படின்னாரு. உடனே இப்போ எப்படி நான் அவருக்கு பண்ணுறேன்னு சொன்னனோ, ஸோ அதுக்கு அவர் பதில் சொன்ன விஷயம் பாருங்கள், நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு பண்ண மாட்டேனா அப்படின்னாரு. ஸோ தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜெஸ்டர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பெரிய ஸ்டாக்காஸ், சத்யராஜ் அண்ணன், பார்த்திபன் சார், நித்யா மேனன், அப்புறம் ஷாலினி பாண்டே, அப்புறம் இளவரசன், ராஜ்கிரண் சார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட புதுசாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுஷ் சார் மூலயமா எனக்கு இந்த படத்தில் கிடச்சிது. அண்ட் ரொம்ப நல்ல அனுபவம், நிறைய விஷயங்கள். ஐ திங்க் ஒரு ஆக்டராக, நான் ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர், எனக்கு என்ன டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்க வேண்டியதான் நம்மளோட பொறுப்பு. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஐ திங்க் தனுஷ் பிரதரோட அவரோட விஷன் தான். ஸோ ஐ திங்க் நிச்சயமாக நீங்கள் 1ஆம் தேதி பார்க்கும் போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் சாங்ஸ் எல்லாமே ஜிவி பிரகாஷ் பிரமாதமாக போட்டிருக்காரு. நான் வெயிட் பண்ணுறது ஆர்ஆரோட படத்தை பார்க்கணுன்றதுக்காக தான். ஸோ ஐ திங்க் உங்கள் கூட 1ஆம் தேதி நானும் சேர்ந்து பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் தனுஷ் பிரதர் காட்டுறாரா என்னன்னு தெரில, பார்த்துடலாமா, பட் அவங்க கூட பார்க்குறதுல ஒரு கிக்கு தான். ஸோ உங்கள் கூடயே சேர்ந்து பார்த்துட்றேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னம்மா, கண்டிப்பாக வரோம்.